வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அந்த வீடியோவில் வந்து பியூ உட் பாலிஷ் ரீபாலிஷ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உட் பாலிஷ் பற்றி நிறைய தெரிஞ்சுன்னுன்றவங்க ராயல் உட் பாலிஷ் ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து டோர் கைத்திட்டோம். டோர் ரீபாலிஷ் பண்ணுறதுக்கு இது நல்லா தான் இருந்தது. இருந்தாலும் ஒரு முறை வந்து ரீபாலிஷ் பண்ணலாம். இது போட்டு ஒரு 5 வருஷம் ஆயிடுச்சு, 5 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இருந்தாலும் ஒரு முறை ரீபாலிஷ் பண்ண சொன்னாங்க ஃபுல்லாக. அதனால் நம்ம வந்து இப்போ ரீபாலிஷ் பண்ணலாம். ரீபாலிஷ் பண்ண போகிறோம் அப்படின்னா டோர்லாம் கழட்டிட்டு நம்ம படுகு வச்சு அப்ளை பண்ணாக்கா நல்லா ஃபுல்லாக ஒரு ஈவனாக மெட்டீரியல்லாம் உக்காரோம். டோருக்கு 220 வாட்டர் எம்எல்ல வந்து தேய்க்கணும். அதாவது 220 அப்படின்னா 320 வாட்டர் எம்எல்ல வந்து நம்ம தேய்க்கணும். நல்லா ஸ்மூத்தாக தேய்ங்க. ரொம்ப மரம் வர மாதிரிலாம் தேய்க்கக்கூடாது. சும்மா அந்த ரஃப்னஸ்க்காக நம்ம தேய்க்கணும். ஏற்கனவே இது வந்து கண்ணாடி மாதிரி தான் இருக்கும், ஸ்மூத்தாக இருக்கும். இருந்தாலும் நம்ம தேய்ச்சி ஏற்றினாக்கா இன்னும் நல்லா ஒரு ஷைனிங் வந்துடும். பாருங்கள், அந்த பளபளப்புலாம் போகிற அளவுக்கு ஸ்மூத்தாக தேய்ங்க. நம்ம தேய்க்காமல் அடித்தா என்ன ஆகும் அப்படின்னா அந்த இடத்துல வந்து பாலிஷ் அடிக்கிறப்போ கெரிப்பாக போய் பிடிக்காது. அப்படியே நம்ம வந்து உரிச்சின்னு வரும், மைக்கா பேப்பர் உரிச்சின்னு வர மாதிரி உரிச்சின்னு வரும். அதனால் நல்லா தேய்க்கணும். அது மாதிரி நம்ம பட்டி 1-2 பட்டி எதனா இருக்குது அப்படின்னா நம்ம வந்து பார்த்துக்கலாம். இது எதுவுமே அந்த டோர் ஸ்டாப்னர் இருந்தது, ஹோல்ஸ் அது மறைச்சிட்டோம். சின்ன சின்ன பபுள்ஸ் ஹோல்ஸ்லாம் இருந்தது. அதெல்லாம் பட்டி பார்த்து நல்லா ஸ்மூத்தாக தேய்ங்க. பார்க்குறப்ப தெரியும். பாருங்கள், எல்லா இடமும் க்ளீனாக தேய்ச்சிருக்கணும். தேய்க்கலைன்னா எதனா அடி படிச்சுன்னா அப்படியே பேத்துன்னு வந்துடும், கிரிப்பாக பிடிக்காது. அதுக்காக தான் இது மாதிரி நல்லா ஸ்மூத்தாக தேய்க்கணும். வாட்டர் மாதிரி வந்து 320 கூட யூஸ் பண்ணுங்கள், நல்லா சூப்பராக இருக்கும். நம்ம தேய்ச்சா நல்லா தேய்க்கணும். இது வந்து உட் பாலிஷ் பொறுத்த வரைக்கும் நல்லா தேய்க்கிறது தான் ஒர்க்கு. நம்ம சரியாக தேய்க்காமல் அப்ளை பண்ணிட்டாக்கா சொரான்னு இருக்கும், கேர்லாம் இருக்கும், அது மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்கும். அந்த கோடு கேர்லாம் வராத அளவுக்கு நல்லா வழுன்னு தேய்ச்சிட்டு தூசெல்லாம் தட்டிட்டு அதுக்கப்புறம் இது மாதிரி நம்ம வந்து உட் பாலிஷ் அப்ளை பண்ணலாம். எப்போவுமே அப்ளை பண்ணுற மாதிரி தான் அப்ளை பண்ணணும். இந்த உட் பாலிஷ் அப்ளை பண்ணுறப்போ அதிகமாகவும் ஏற்றக்கூடாது. மினிமம் ஒரு 1/2 லிட்டராவது ஏற்றணும். மேக்ஸிமம் ஒரு 3/4 லிட்டராவது ஏற்றணும். நல்லாயிருக்கும். நம்ம வந்து அடிக்கிற மெத்தடில் கரெக்டாக அடிக்கணும். பசங்க அடித்தாக்கா மூளை முடங்கெலாம் சருகு தேங்கி நின்னா பேத்துன்னு வரும், வெடிப்படும், அது மாதிரி ப்ராப்ளம் இருக்கும். கரெக்டான லெவலில் வந்து உட் பாலிஷ் அப்ளை பண்ணுங்கள். ரொம்ப போயிட்டு இருந்தால் தான் நம்ம வந்து சீலர் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இது 5 வருஷத்துலேயே வந்து ரீபாலிஷ் பண்ணிட்டோம். அதனால் எந்த ஒரு கவலையும் கிடையாது. நல்லாயிருக்கும், ஸ்மூத்தான ஒரு ஃபினிஷிங் வரும். இது வந்து பியூ உட் பாலிஷ் வந்து ரீபாலிஷ் தான் பண்ணியிருக்கிறோம். டோருக்கெலாம் வந்து ஸ்டைனரே போடல. முதல்ல போட்டதே நல்லா இருந்தது. அதனால் ரீபாலிஷ் பண்ணுறப்போ ரொம்ப பட்ஜெட் ஆகலை.